நான்காம் வார்த்தைக்கு ஆதாரமாய் மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயு 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 45-46. Matthew chapter 27 verses 45 and 46. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தம் இட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. எல்லாரும் சிரிக்காம இருக்கிறீங்க. இன்னைக்கு வந்து சந்தோஷமா இருக்காங்க, அப்படிதானே? எல்லாருக்கும் மனசாக நம்மள எல்லாரும் பேசலாம்ல. அப்போ எல்லாருக்கும் எவ்ரிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ டுடே வந்து நம்ம ஹாப்பியாக இருக்க முடியும், சோர்வமாக இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைகள் வந்து நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த நாளில் வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும், இந்த நாளில் என்னன்னு சொல்லி தெரியாமல் இருக்கும். அப்போ நம்ம ரொம்ப துக்கமாக இருந்திருப்போம். இப்போ நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்து அந்த அளவில்லாத அன்பு, அந்த ஞானம் நமக்கு வெளிப்படுத்துறதுனால இந்த நாள் எந்த நாளும் நமக்கு தெரியும். அதில் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். இந்த 7 வார்த்தைகளில் 4வது வார்த்தை, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இதை தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அது உருக்கமாக செய்வோம். எல்லாரும் நம்முடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் வந்து நமக்கு இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தணும். எல்லாரும் ஜெபம் செய்வோம். மகாபரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் கர்த்தாவே. எங்களை நீர் ஒன்று சேர்த்து இங்கே கொண்டு வந்திருக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய ஆலயத்தில் எங்களை கொண்டு வந்து மகிழ செய்திருக்கிறேன். இந்த நாளில் உங்களுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன் கர்த்தாவே. அவருடைய அனந்த ஞானமானது சபை மூலமாக இப்பொழுது எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் ஆண்டவரே, உம்முடைய ஆவியானவர் எங்களோடு இருந்து இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை செயல்படுத்த வேண்டுமா, எங்களோடு இருக்கும்படி நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. பைபிள் கையில் வச்சிருப்பீங்க எல்லாரும். ஒரு ஆள் வந்து யோவான் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. யோவான் 17வது அதிகாரத்திலிருந்து ஃபர்ஸ்ட் ஜீசஸ் சிலுவையில் இருக்கும்போது அந்த 3 வார்த்தைகள் சொல்றாரு. அந்த 3 வார்த்தைகள் எப்படின்னா, அவங்க நிற்கிறவங்கள பார்த்து சொல்றாரு. பாக்கி 3 வார்த்தை அவராக சொல்றாரு. ஆனால் இந்த ஒரு வார்த்தை மாத்திரம் கடவுள் வந்து பிதாவை பார்த்து கேட்கிறார், என் தேவனே ஏன் கைவிட்டீர். இந்த பைபிள் நீங்கள் படிக்கும்போது கிளியராக தெரியும். ஆனால் இதில் வந்து மோஸ்ட்லி நம்ம நிறைய சின்ன பிள்ளைலேருந்தே நிறைய விஷயங்கள் இதை தியானிச்சுட்டு இருக்கோம், இந்த வார்த்தைகளை எல்லாமே. இப்போ நான் பைபிள் படித்து இதை எனக்கு இந்த 4வது வார்த்தை, என் தேவனே என்னை கைவிட்டீர் அப்படின்னு நான் இங்கே வந்து சபையில் சொல்லும்போது, ஆவியானவரே நீங்கள் கூட இருந்து என்னை நீங்கள் வழி நடத்துங்க. அப்போ நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, எத்தனை வருஷமாக நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அப்போ இன்னைக்கு நான் சொல்லும்போது அதே தான் இருக்கக்கூடாது. ஏன்னா கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஞானம் கொடுத்துருக்கிறார், அந்த வெளிப்படுத்துதல். அப்போ இவர் சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இதில் வந்து நிறைய ஒரு பாசம், அப்பா பாசம், மகன் பாசம், அப்புறம் மீட்டெடுக்கக்கூடிய ஜனங்களுடைய பாசம், இந்த 3 அதில் பிணைஞ்சு இருக்குது. அப்போ கரெக்டாக தியானிக்கும் போது, அந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது நம்ம லைஃப்பில் அந்த லவ் இல்லாமல் எங்கேயும் சமாதானம் இல்லை. அந்த லவ் இல்லாமல் யாரையும் நம்ம வந்து நேசிக்க முடியாது. அப்போ இம்பார்ட்டன்ட் நமக்கு வாழ்க்கையில் ஒரு லவ். இங்கே தான் இவர் கேட்குறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து, அதுக்கு முன்னாடி ஏசாயா 53:4 யாராவது படிக்க முடியுமா? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அதே இதில் 53:5
படிங்க. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல் வழிதப்பி திரிந்து அவன் தன் தன் வழியிலே கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தரோ நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும், அக்கிரமம் சொல்லும்போது எல்லாமே வந்துடும், அவர் மேல் விழப்பண்ணினார். ஸோ இந்த காரியங்கள் எல்லாமே உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி திருத்துவம் அங்கே இருக்குது. 3 பேர் நல்லா 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 நீங்கள் இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது என்னென்னா, நம்ம சும்மா பேசுகிறோம், அந்த 7 வார்த்தைகளை தியானிச்சிட்டோம் அப்படி போகிறதில்ல. அந்த வார்த்தைக்குள்ளோடைய அந்த வல்லமை வந்து ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை கேட்டு நம்ம நடக்கும்போது தான் அந்த வல்லமை நமக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஏன்னா எத்தனை வருஷமும் நம்ம கேட்டிருப்போம், ஒரு சில டைமில் தான் நமக்கு ஆவியானவர் நம்ம கூட பேசி நம்ம மைண்டை மாற்றுவார். அது வந்து எப்பவுமே நமக்கு சொல்ல முடியாது, இப்போ தான் சொல்ல முடியாது, பிறகு தான் சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கும்போது முழு வெள்ளத்தோடு முழு ஞானத்தோடு இருந்து கேட்கணும். அப்போ இந்த காரியங்கள் எல்லாம் இவர் என்ன அக்கிரமங்கள் அவர் மேல் விழ பண்ணார். இந்த காரியங்கள் எல்லாம் உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி 3 பேரா இருந்து பேசுறாங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இவங்க 3 பேர் பேசும்போது குமாரன் சொல்றாரு, ஓகே நான் இந்த அசைன்மெண்ட் நான் இதை எடுத்துக்கிறேன், நான் இங்க கிளம்புறேன். அப்போ பிதாவுடைய சித்தத்தின்படி குமாரன் எல்லாத்தையும் ஓகே சொல்லிக்கிட்டு தான் இங்க வராங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடியது குமாரனுடைய அன்பு. யோவான் 17:5. உம்மிடத்தில் எனக்கு மகிமைப்படும். இப்போ இங்க பாருங்க, பிதாவே, இந்த 3 திருத்துவத்துல அவர் முதல்ல சொல்றாரு, பிதாவே, உலகம் உண்டாவதற்கு முன்னாய் உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்போது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். அப்போ இவர் இந்த அசைன்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட அந்த மகிமை இருந்திருக்கு. இங்க வந்த பிறகு தான் கிடையாது, ஆல்ரெடி அவர் அந்த அசைன்மெண்ட்டை அங்கிருந்து வாங்கிட்டு இங்க வந்திருக்கிறாரு. அதுக்கு அடுத்தால யோவான் 17:22. இப்போ நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம், நீங்க எனக்கு தந்திருக்கிற அந்த மகிமையை நான் இங்க கொடுத்துருக்கேன். அப்போ முதல்ல அவருக்கு அந்த மகிமை, அவங்க அப்பாவுக்கு மேல இருக்கக்கூடிய மகிமை, அப்பாவுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த பாசம், நம்ம ஒன்றா தான் இருந்திருக்கிறோம், நம்ம ஒன்றா தான் இருக்கிறோம். நான் எதை செய்தாலும் அப்பா உங்களை கேட்டு தான் செய்கிறேன், நீங்க இல்லாம நான் எதையும் செய்ததே கிடையாது. அவர் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குற அந்த புதிய ஏற்பாடு மத்தேயு, மார்க்கு, லூக்கா இதில் பார்க்கும்போதெல்லாம் அவரு இதாக கேட்டு தான் அவர் அடுத்தது செய்வார். அவருடைய ஓன் ஐடியாவில் எதுவுமே அவர் செஞ்சது கிடையாது. அதுதான் மகன் வந்து தன்னுடைய அன்பு, அப்பா எனக்கு எப்படி இருக்கிறாரு, அப்பா எப்படி எவ்வளோ அன்பா இருக்கிறாரு உள்ளதை இங்கே காட்டுறாரு நம்மகிட்ட. யோவான் 17:24. பிதாவே, உலகம் தோன்றுவதற்கு முன் நீர் என்னில் அன்பா இருந்தபடினார். அப்போ எங்க அப்பா எங்கூட எவ்வளவு அன்பா இருக்கிறாரு, எங்கூட எவ்வளவு நேசமா இருக்கிறாரு, அதை அவரு சொல்றாரு, வெளியே காட்டுற வெளிப்படுத்துறாரு. எப்படி இந்த சிலுவை பாடுகளுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய சீடர்கள்ட்ட எங்க அப்பா என் கூட இருக்கிறாரு, எங்க அப்பா என்னை விட்டு விலகவே இல்லை, நான் அங்கேயே தான் இருக்கிறேன், நான் அவருடைய மகிமையில தான் நான் இருந்தேன், இனி நான் அவருடைய மகிமையில தான் போவேன்னு சொல்லிக்கிட்டு எப்படி சொல்றதுக்குன்னா சும்மா சொல்லலாம். இப்போ நம்ம வெளிநாட்டில் 5 வருஷம் 6 வருஷம் இருக்கிறோம், நம்ம 6 வருஷம் ஊருக்கு போகும்போது நம்ம எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருப்போம். இது சிம்பிள் திங்ஸ். ஆனால் அவரு இத்தனை பாடுகள் பட போறோம்னு தெரிஞ்சோம் நான் எப்படி அப்பாவு கூட இருந்தேன்னு எக்ஸைட்டிங்காக ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அவர் சொல்றாரு. அதே யோவான் 10:30. பாருங்க எப்படி சொல்றேன்னா, நான் தனிமையா இல்லை, நானும் பிதாவும் ஒன்றா தான் இருக்கிறோம். இதை நல்லா நீங்க ஒரு நல்ல மைண்ட்ல நல்லா கரெக்டா வச்சுக்கிடணும். ஏன்னா நமக்கு ஒரு அன்பு, நம்ம பிள்ளைங்க நம்மள்கிட்ட ஏதாவது கோவப்படும் போது அப்புறம் அவங்கள சால்வ் பண்ணிட்டு ஒரு அன்பு காட்டுவோம்ல, இங்க அதே தான். அவர் வந்து என் அப்பா, நானும் அவரும் ஒன்றா தான் இருக்கிறோம், நானும் அவரும் ஒன்றா தான் இருக்கிறோம். எல்லா இடத்துலையுமே நம்ம அவருக்கு சீடர்கள்ட்ட அவர் சொல்றாரு. அப்புறம் அவர் சொல்றாரு யோவான் 16:32. என்னை தனியே விட்டு காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான்
இப்போ பாருங்க, அவர் சொல்றாரு, அப்பா நீங்க எல்லாரும் என் கூட இருக்கிறீங்க, என் கூட ரொம்ப நாள் நடந்து வந்தீங்க. அவர் சீஷர்கள் அவர் கூட தான் இருக்கிறாங்க, எத்தனையோ மக்கள் அவர் கூட இருக்கிறாங்க. ஆனா அவரு அதை சொல்றாரு, நீங்க எல்லாரும் என் கூட தான் இருக்கிறீங்க, பட் நீங்க எல்லாரும் ஓடிடுவீங்க, பட் நான் எங்க அப்பா என் கூட தான் இருப்பாரு, எங்க அப்பா என்னோட எங்கேயும் போக மாட்டேன்னு அந்த அன்பை மக்களுக்கு அழகா எல்லாரும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றாரு. எபிரேயர் 10:12. இவரே பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி எந்தெந்தைக்கும் தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். எபிரேயர் 7:22. அவ்வளவு பிணியாளர். கலாத்தியர் 3:13. கலாத்தியர், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை நீங்கள் நீக்கி விட்டார். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு அன்பு, எவ்வளவு ஒரு பாசம் ஒரு மகன் தன்னுடைய தகப்பனுக்கு மேல வச்சிருக்க, அவருக்கு மேல வச்சிருக்கக்கூடிய அன்பு. அவ்வளவு ஒரு இடத்துலையும் அவரு விலகவே இல்லை. ஏன்னா எல்லா இடத்துலையும் எங்க அப்பா என் கூட தான் இருப்பாரு, எங்க அப்பா என்ன விட்டு எங்கேயும் போக மாட்டாரு. ஆல்ரெடி நாங்க உலகம் தோன்றுவதற்கு முன்னாடியே நாங்க திருத்துவமா இருந்து எங்கள்கிட்ட அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் இதை ஓகே சொல்லி வாங்கிட்டு நான் இங்க வந்தாச்சு. இப்பவும் அவர் என்னை விட்டு போகல, இனிமேல் என்னை விட்டு போக மாட்டாரு. அவ்வளோ கான்ஃபிடண்டா, அவர் அவ்வளோ ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிறாரு. அந்த நேரத்தில் இப்போ மகனுக்கு அன்பை நம்ம பார்த்துட்டோம், இப்போ அப்பாவுடைய அன்பை பார்ப்போம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எவனோ அவன் கெட்டுப்பான் நித்திய. இவ்வளவா, அது எவ்வளவுன்னு சொல்ல முடியல. அப்ப அப்பா அவர் சொல்றாரு, அப்பா சொல்றாரு, என் பையன் இப்படி ஆக போறாரு, ஆனா அவருக்கு மேல உள்ள அன்பு எவ்வளவுன்னு என்னால சொல்ல முடியல. அங்க அப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, பிதாவும் சொல்றாரு. நான் அதே இது மார்க் 1:11 படிங்க. அந்தியும் இவரு அவர் என்ன சொல்றாரு, அந்த வானத்துல இருந்து அவர் அந்த ஞானஸ்தானம் கிடைச்சி மேல வரும்போது, எவனால கொடுக்கப்பட்டு மேல வரும்போது அவர் சொல்றாரு, நான் இவரே என்னுடைய நேசகுமாரன். அப்பா சாட்சி கொடுக்குறாரு. அப்போ அந்த அப்பாவுக்கு மகனுக்கு உள்ள ஒரு கனெக்டிங் எவ்வளவு அழகா இருந்துருக்கு பாருங்க. அந்த சிலுவைக்கு முன்னாடி அந்த அப்பா மகன், இது சிலுவையில் நடந்த வார்த்தை, அவங்க சொல்றக்கூடிய வார்த்தை, என் தேவனே என்னை கைவிட்டு சொல்றதுக்கு முன்னாடி சிலுவையில் அந்த சிலுவை அந்த பாடுகள் அந்த இது இடத்துக்கு முன்னாடியே அவர் சொல்றாரு, நான் எங்கள் அப்பா கூட இருக்கிறேன், எங்கள் அப்பா என் கூட இருக்கிறாரு, என்னை எங்கேயுமே விட மாட்டாரு, எங்கள் அப்பா என்னை அவ்வளோ நேசிக்கிறாரு. மகனும் அதே மாதிரி தான், அவரும் அப்பா சொல்றாரு, நான் உன்னை எங்கேயுமே விட மாட்டேன், என்னுடைய நேசகுமாரன். இப்போ இது இவ்வளவும் அப்பாவுக்கும் மகனுக்கும் நடந்த ஒரு பெரிய கான்வர்சேஷன். இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா அதே இது மத்தேயு 27:45-46. இப்போ யோசிச்சு பாருங்க, எல்லாரும் இவ்வளவு நேரம் அப்பாவுடைய அன்பு மகனுடைய அன்புன்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் மகன் அப்படியே கேட்குறாரு, ஆவியில கலங்கி கேட்குறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். எப்படி இவ்வளவு நேரம் நம்ம கொஞ்சம் தியானிச்சுட்டு இருந்தோம், மகனுடைய அன்பு அப்பாவுடைய அன்பு. இடையில அவர் அந்த இடத்துல ஆவியில கலங்கி பார்க்குறாரு, மொத்த பாவம் கார்கள் சூழ்ந்து அந்த இடம் மொத்தம் பிரைட்டாக இருந்துருச்சு. அந்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த டைம் பிரைட்டாக இருந்துச்சு, பயங்கர பிரைட்டாக இருக்கும், டார்க்காக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஆனால் மொத்த உலகத்தில் நம்மளுடைய பாவம், எல்லாருடைய பாவம், பாஸ்டர் கிஷோர் சொன்ன மாதிரி மொத்த ஒரு ஆளுக்கு பாவம் இல்லை, மொத்த பாவத்தையும் அவருக்கு மேலே அங்கே கொண்டு அப்படி வைக்கும்போது அந்த இடம் மொத்தமும் டார்க் ஆகிடுச்சு, இருட்டாயிடுச்சு. இருட்டாகும்போது இவர் பார்க்குறாரு, என் கூட 3 பேர் இருந்தாங்களே, திருத்துவம் ஒன்னா என் கூட இருந்துச்சு, அந்த திருத்துவம் இப்போ காணல, பிதாவையும் காணல, ஆவியானவரையும் காணல, என் மேல காரணங்கள் பாவம் எனக்கு மேல சுமத்தப்படும் எனக்கு தெரியும், ஆனா திருத்துவம் இப்ப என் பக்கத்துல இல்லை. ஏன்னா பாவம் சுமத்தப்படும் போது அங்க அவர் நிக்கிறது இல்லை பிதாவானவர். இவர் அப்படியே ஆவியில கலங்குறாரு. ஏன்னா மாமிசத்துல கலங்குறதுக்கு அவருக்கு தேவையே கிடையாது.
அவர் சிலுவை பாடு தொடக்கத்துல இருந்து நடந்து வரும்போதெல்லாம் அவருடைய காலில் கல்லு முள்ளு எவ்வளவோ குத்திருக்கு. ஏன் சிலுவை பாரத்னாலே அவர் கீழே தான் விழுந்தார். அப்பெல்லாம் அவர் கூப்பிட்டு என் தேவனே யாரையுமே கூப்பிடல. அவரு அதையெல்லாம் ரொம்ப அசால்ட்டா, ஏன்னா இது ஏற்கனவே முடிஞ்சது, நான் செய்து முடிப்பேன் உள்ளதுல வர்றாரு. ஆனா இங்க காரூரன் ஃபுல்லா பூமியை மூடி அப்படியே அவர் நிற்கும் போது அவர் ஆவியில கலங்கி பாக்குறாரு. இதுக்கு முன்ன இவரே என்னுடைய நேசகுமாரன், நான் இவரில் பிரியமா இருக்கிறேன்னு சொன்ன எங்க அப்பா என் கூட தான் இருப்பாரு, எப்பவும் இருப்பாரு. ஆனா சிலுவையில ஆவியில பாக்குறாரு. அந்த இடம் காரூரன் எல்லாம் அப்படி மூடி டாக்கா ஆயிடுச்சு. மொத்த பாவத்தையும் பிதாவானவர் அவர் மேல வச்சாச்சு. இப்ப இவரு கேட்கிறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எந்த இடத்துலையும் அவர் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டது கேட்டது கிடையாது. பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம், பிதா என்னை அறிந்து இருக்கிறார். ஆனா இங்க அவருக்கு மேல அந்த பாவம் சுமத்தப்படும் போது இவருக்கு பிதாவேன்னு கூப்பிடுறதுக்குள்ள அந்த ரைட் அந்த இடத்துல இல்லாம இவர் அங்க கேட்கிறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? யோசிச்சு பாருங்க, ஒரு அன்பு அவரு கைவிட இல்லை. ஏன்னா நம்மளை கை கொடுக்கறதுக்காக தான் அந்த பாவங்கள் மொத்தத்தை அவருக்கு மேல வச்சாதான் நம்மளை அவர் மீட்டெடுக்க முடியும். அவர் மீட்கும் பொருளாக தான் அவர் அங்க வச்சிருக்கிறாரு. இதுக்கு எல்லாமே நம்ம மேல அவர் வச்சிருந்த ஒரு அன்பு, நம்ம மேல வச்சிருக்க அந்த பாசம். இதுல 3 பேர், நாம, குமாரன், பிதா. சோ நம்ம மேல இருக்கக்கூடிய அன்பு, அந்த அன்பு தான் உலகத்துல எல்லாத்துக்கும் பிரதான காரியமா இருக்கு. அதாவது இந்த வார்த்தை 4வது வார்த்தைகள், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னா அவருக்கு மேல இருந்த பாசம், அப்பா குமாரனுக்கு மேல இருந்த பாசத்தை நம்ம நல்லா தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம வாழ்க்கையில இதே மாதிரி அன்பு இம்பார்ட்டன் நமக்கு எப்பவுமே நம்ம வாழ்க்கையில. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றது வந்து அன்பு தான். ஏன்னா நீங்க ஒருத்தரை விரோதிச்சு அந்த அன்பு இருந்துச்சுன்னா அது விரோதிக்காது. ஒருத்தரை ஏற்றுக்கொள்ளணும்னா அந்த அன்பு இருந்துச்சுன்னா அது கரெக்டா நம்ம கூட வந்து நிற்கும். அந்த அன்பு ஒரு வீட்டில் இருந்தா அங்க சமாதானம் இருக்கும், ஒரு அன்பு ஒரு சபையில இருந்தா அங்க சமாதானம் இருக்கும். அன்பே மேலான காரியமா இருக்கு. இதுதான் பிதாவாகிய தேவன் குமாரன் மூலமாகவும் குமாரன் நம்முடைய மூலமாகவும் வெளிப்படுத்தணும்னு நினைச்சது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? ஆதாமின் பாவம் அவனை எப்படி தேவனிடத்தில் தனிமைப்படுத்துச்சுன்னு நமக்கு தெரியும். அதே போலதான் உலகத்தில் உள்ள பாவங்கள் 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவரை பிதா விட்டு பிரித்து நமக்காக அது ஒரு பலி பிதாவால் இயேசு கிறிஸ்து மூலமாக ஆவியானவரின் உதவியுடன் செலுத்தப்பட்டது. சரியா? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆதாம், செகண்ட் 2ஆம் ஆதாம். பிதா நம்மளை மீட்டெடுக்கும் பொருளாக பிதாவால் இயேசு கிறிஸ்து மூலமாக ஆவியானவர் உதவியுடன் செலுத்தப்பட்டது. இது 3 திருத்தமும் அங்க இருந்துச்சு. ஆனா இவருக்கு பார்க்கக்கூடிய நேரம் தான் எல்லா காரியங்களும் அவருடைய மேல அப்படியே இருந்து உலகம் மொத்தம் அந்த இடத்துல இருளா இருக்குது. அந்த நேரத்துல இவர் 3 மணி, இந்த வேத வல்லுநர் சொல்றாங்க 3 மணிக்கு இவர் பேசவே இல்லை, அப்படியே தான் இருந்தான்னு சொல்றாங்க. நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணல, நானும் இருந்தாலும் சொல்றதை வச்சு சொல்றேன் நான் அவங்களுக்கு. பட் கர்த்தர் நமக்கு சொல்ல வரக்கூடியது என்னன்னா, ஒரு அப்பாவுடைய அன்பு, ஒரு மகனுடைய அன்பு, இந்த உலகத்தில் உள்ள அன்பு, இது எல்லாமே அவர் மொத்தமா சிலுவையில என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? நம்ம ஒரு நம்ம பிள்ளைங்களை கூட்டிட்டு போறோம், நல்லா ஒரு இடத்த கூட்டிட்டு போறோம், க்ரௌடா இருக்கு, டக்கு நம்ம பிள்ளைங்களை காணலைன்னா நம்ம எவ்வளவு வருத்தப்படுவோம். ஐயோ என் பிள்ளையை காணல, பிள்ளைங்க எடுத்துடும், ஐயோ எங்க அம்மாவை காணல, நம்ம பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷப்படும். அந்த பிரிவு தான் அவர் அந்த இடத்துல என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு கேட்கிறாரு. பாவத்தின் கூர் முறித்தார், கடைசி பலியாக செலுத்தப்பட்டார். மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள திரையை கிழித்தார், மரணத்தின் மேல் ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. இதுல நம்ம தியானிக்கிற வார்த்தைகள் எல்லா நாளும் கேட்கிற வார்த்தைகள் தான். ஆனா இது ஒரு அன்பு. இந்த கிறிஸ்தவத்துல ஒரு கிறிஸ்தவனாக இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெய்வீக அன்பு, இந்த அன்பு நம்ம ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டுமாய் நான் கேட்டுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கேட்ட வசனங்கள் நான் ஆசீர்வதிப்பார்கள்.